Hi friends, welcome to HPR Stitching. இந்த வீடியோல ஒரு half hand sleeve design எப்படி full workல பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். ஃபர்ஸ்ட் இந்த saree பத்தி பார்க்கலாம். saree வந்து purple color saree, பட்டு saree. ஸோ அதுக்கு வந்து கோல்டன் கலர்ல பார்டர் இருக்கு. ஸோ அந்த கோல்டன் கலர்லயே அவங்க வந்து பிளவுஸ் எடுத்து அதுக்கு வந்து அந்த பர்பிள் கலர் வர மாதிரி டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி ஃபுல் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு லேயர் நம்ம வந்து பார்டர் கொடுக்குறோம். ஸோ அந்த பார்டர் கொடுக்கறதுக்கு இந்த பார்டர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லேயர் சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அடுத்த லேயர்ல செயின் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சுகர் பீட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் பெரிய ஸ்டோன் வந்து சாரி வந்து நமக்கு வந்து பர்பிள் கலர் அப்படிங்கறதுனால பர்பிள் கலர்ல ஸ்டோனை வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல இன்னொரு லேயர் நம்ம வந்து சுகர் பீட் கொடுத்து ஒரு லைன் கொடுக்குறோம். இப்போ வந்து இந்த செயின் ஸ்டோன் கொடுத்துருக்கூடிய எண்ட்லயே நம்ம என்ன பண்ணணும்னா சுகர் பீட் வச்சு ரெண்டு எண்ட்ல மட்டும் இந்த மாதிரி கொடுக்கணும். பாருங்க, இப்போ வந்து ஒரு பார்டர் நம்ம வந்து போட்டு முடிச்சிருக்கோம். அதுக்கு மேல இது வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் வரது மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ஒரு அரை இன்ச் கேப் விட்டு இதுல வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் நம்ம வந்து டிரா பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த வெர்டிக்கல் லைன்ஸ்லயே நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு 1 இன்ச் ஈச் 1 இன்ச்சுக்கும் ஒரு சின்ன சின்ன மார்க்கிங் நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி அடுத்தது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் அதுக்கு வந்து இன்டர்மீடியட்ல வர்றது மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாமே 1 இன்ச் கேப்ல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றது சுகர் பீட் கொடுத்து நம்ம வந்து இந்த வெர்டிக்கல் லைனை வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ வெர்டிக்கல் லைனுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டா அந்த மார்க் பண்ணிருக்க வரைக்கும் சுகர் பீட் கொடுத்துட்டு அந்த மார்க் வரக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 4 mm பீட் வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம். ஏன்னா அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அது கொஞ்சம் ஒரு மணி மாதிரி கொஞ்சம் பெருசா தெரியும். அடுத்தது அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம், சுகர் பீட் கொடுப்போம். ஸோ பாருங்க, இப்போ ஒரு 4 mm பீடு வந்து இந்த இடத்துல மார்க்கிங் வரதுனால 4 mm பீடு வச்சு ஒரு நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் போடுறதுதான் போட்டுட்டு எகெயின் நம்ம என்ன பண்றோம்னா சுகர் பீட் கொடுக்குறோம் அந்த 1 இன்ச் லென்த்துக்கும். அப்புறம் அடுத்த மார்க்கிங் வரக்கூடிய இடத்துல நம்ம வந்து 4 mm பீட் கொடுப்போம். பாருங்க, இப்போ வந்து ஃபுல் லைன்ஸும் நம்ம வெர்டிக்கல் லைன்ஸும் இந்த மாதிரி நம்ம வந்து போடுறோம். இப்போ வந்து எண்டுக்கு வந்தாச்சு. பாருங்க, இப்போ வந்து அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் வருது. அந்த வெர்டிக்கல் லைனுக்கு இடையில நமக்கு வந்து ஒரு மணி இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்க்கிறதுக்கு நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல் அந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்ஸ் ஃபுல்லா வெர்டிக்கல் லைன்ஸ் ஃபுல்லாவுமே நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி பீட் வச்சு நம்ம வந்து ஆரி ஒர்க் போடுறோம். மார்க்கிங் நம்ம வந்து கரெக்டா பண்ணிடணும். அப்பதான் நமக்கு வந்து கரெக்டா நம்ம வந்து அந்த லைன் கரெக்டா நம்ம டிரா பண்ணினோம்னா அந்த லைன்லயே நம்ம வந்து சுகர் பீடு வந்து கொடுக்கும்போது நமக்கு சூப்பரா கிடைக்கும். இந்த ஒர்க்ல வந்து நமக்கு வந்து பெரிய அளவுல நமக்கு வந்து பீட்ஸ் வந்து நல்ல பீடா இருந்ததுன்னா கருக்க ஒண்ணுமே செய்யாது, நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும். பாருங்க, இப்போ வந்து ஒரு ஹேண்ட் ஃபுல்லா நம்ம வந்து போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த மாதிரி போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம போடக்கூடிய அந்த வெர்டிக்கல் லைன்ஸ் ஃபுல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து கோல்டன் கலர் த்ரெட் நான் எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் கலர் ஜரி த்ரெட் எடுத்து ஃபுல் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அவுட்லைன் கொடுக்க போறோம். ஸோ நம்ம வந்து அந்த எண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி எங்கெல்லாம் நமக்கு வந்து அந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் ஃபுல்லா வருதோ எல்லா இடமும் சுத்தி நம்ம அந்த ஜரி வச்சு ஒரு அவுட்லைன் கொடுக்குறோம். ஸோ அந்த அவுட்லைன் கொடுக்கும்போது கூட கொஞ்சம் நமக்கு வந்து கிராண்ட் லுக்கா தூக்கி காட்டும். இல்லைன்னா ஒரு சிங்கிள் லைன் இருக்க மாதிரி இருக்கும். அந்த லைனே நம்ம வந்து ஜரி யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்டர் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா கூட கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும், நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஜரி வந்து அவுட்லைன் கொடுக்குறோம். கரெக்டா அந்த பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து
ஃபினிஷ் பண்ணணும். அப்பதான் நமக்கு நல்ல ஃபினிஷிங் ஒர்க் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதை வந்து ஃபுல் ஸ்ட்ரிப்ஸ்க்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஜரி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பாருங்க, ஃபுல்லும் நம்ம வந்து ஜரி அவுட்லைன் கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இதுல வந்து இந்த வயலட் கலர் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிருக்கோம்ல, இந்த ஸ்டோன்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, நார்மல் லீட் இல்ல, சர்தோசிய நம்ம வந்து இந்த ஸ்டோனுக்கு இன்பிட்வீன்ல கொறுத்து எடுக்க போறோம். ஸோ அதுக்கு சர்தோசிய ஒரு மாதிரி நீளமா நமக்கு இருக்கும், நூல் மாதிரி. அந்த சர்தோசிய சின்ன சின்ன நமக்கு எவ்வளவு சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல ஈக்குவலா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நார்மல் நீடில் உள்ள கொடுத்து கீழ இருந்து எடுத்து மேல இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனுக்கு இன்பிட்வீன்லயும் நம்ம வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து கிராண்ட் லுக் கொடுக்கும், பார்க்க நல்லா அட்ராக்டிவா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எல்லா ஸ்டோனுக்கு இன்பிட்வீன்ல இந்த மாதிரி கொடுத்து எடுக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம வந்து ரெண்டு ஸ்லீவுமே நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுல வேற நமக்கு எந்த ஒர்க்குமே இல்ல, சிம்பிள் ஒர்க் தான். ஒரு பார்டர் கொடுக்கணும், அடுத்தது வந்து வெர்டிகல் ஸ்ட்ரிப் கொடுக்கணும், அவ்வளவுதான். இது வந்து கிராண்ட் லுக் கொடுக்கும். இந்த பிளவுஸை வந்து நீங்க ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா நல்ல கிராண்ட் லுக் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.